உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் கோல்டோட தேவை இருக்கும்போது கோல்டு சீட்ல போடுறத விட மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கோல்டு சீட்ல போட்டவங்களுக்கும் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் போட்டவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குன்னு வாங்க ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். மாதம் 5000 ரூபாய், வருஷத்துக்கு 60,000, 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா கோல்டு சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 13.02 லட்சம். அதையே அக்ரெசிவ் மிட் கேப் ஃபண்டில் மாதம் 5000 ரூபா, 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா கட்டுறீங்க, உங்களுக்கு 17.50 லட்சம் கிடச்சிருக்கு. அக்ரெசிவ் ஸ்மால் கேப் ஃபண்டில் அதே மாதம் 5000 கட்டுறீங்க, 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா கட்டுறீங்க, உங்களுக்கு 20.50 லட்சம் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட கோல்டோட மியூச்சுவல் ஃபண்டு 7 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்கிது. நான் ஏன் அக்ரெசிவ் மிட் கேப் ஃபண்டு அக்ரெசிவ் ஸ்மால் கேப் ஃபண்டில் 10 வருஷம் போடணும்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட காலகட்டங்கள் 10 வருஷம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 7 வருஷத்துக்கு மேலே போனதாவே நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறத விட மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டோட அதிக லாபம் கிடைக்கும். இந்த டேட்டா மூலமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள முதலீட்டு தகவல்களுக்கு சபரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.